நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க உரிய சட்டம் கொண்டுவர கோரிய வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். விவரங்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கே மணிவண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2,68,00,000 மாற்றுத்திறனாளிகள் நாட்டில் இருப்பதாக மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்கள் கூறுவதாகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையான கல்வி, உயர்கல்வி, அரசு வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் 4% இடஒதுக்கீடு வழங்கியும் முறையாக கிடைக்கப் பெறவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 7% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் கடந்த 2023, 2024ஆம் ஆண்டுகளில் மனுக்கள் அனுப்பியதாகவும், அதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்திலும் தொகுதி மறுவரை சட்டத்திலும் வழிவகை செய்யப்படவில்லை என கூறியதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் சட்டம் கொண்டுவர மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி G அருள்முருகன் அமர்வு மத்திய அரசு, அதாவது மனு குறித்து மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.